வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 15ஆம் தேதி 5வது மாதம் 2017ஆம் ஆண்டு வைகாசி மாதம் முதல் நாள். எப்பொழுதும் அந்தந்த மாதத்துக்கு உண்டான முதல் நாளில் அந்த மாதத்துக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பரிகாரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உண்டான அமைப்பை இந்த மாதத்தில் பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பல விதத்தில் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுவதும் தைரியம் தன்னம்பிக்கை விடுபட்டிருந்த பல விதமான விஷயங்கள் அனுகூலத்தை தந்தாலும் கண்டிப்பாக எல்லா விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதற்கு துர்க்கை வழிபாடு இந்த மாதத்தில் கடைபிடிப்பது மிகப்பெரிய அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தேக ஆரோக்கியத்தில் மிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு அதிகமாக காணப்படுவதனால் விட்டு கொடுத்தல் மிக முக்கியம். அரசு காரியங்களில் அரசு விரோத காரியத்திலெல்லாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகள் உத்தியோக நிமித்தமான விஷயத்தில் கவனம். எல்லா விதத்திலும் பாதுகாப்பதற்கு ஆஞ்சநேயரை சரணாகதி அடைவதே நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் தன்னம்பிக்கை வெளி பயணங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அதே சமயம் கண்டிப்பாக காது மூக்கு தொண்டையில் உபத்திரம் உள்ள மிதுன ராசிக்காரர்கள் இன்று மிக கவனமாக இந்த மாதத்தில் இருப்பது பல விதத்தில் நன்மை. தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்பட்டாலும் மகான்கள் வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு பல விதத்தில் பாதுகாப்பாளனாக விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலகட்டமாக காணப்படக்கூடிய மாதம். எல்லா விதத்திலும் தைரியம் தன்னம்பிக்கையுடன் சோம்பல் இல்லாமல் செய்யக்கூடிய பலவிதமான விஷயங்கள் அனுகூலங்கள். தடைப்பட்டிருந்த படிப்பு உத்தியோகம் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள். உத்தியோக மாற்றங்கள் புது உத்தியோகம் கிடைப்பதற்குண்டான அனுகூலங்கள் எல்லாம் நல்ல செய்தியாக காணப்படுகிறது. மேலும் எல்லா விஷயத்தில் அனுகூலங்கள் லாபங்கள் சந்தோஷத்தை பெறுவதற்கு வெள்ளிக்கிழமை பெருமாள் தாயாருடைய சன்னிதானத்தில் சரணாகதி அடைவது யோகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அரசமைப்பு தடைப்பட்டிருந்த அமைப்பு எல்லாம் செய்திகள் அனுகூலங்கள். மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரம். உத்தியோகத்தில் தேவையில்லாத மாறுதல்கள் மன சங்கடங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்குண்டான அனுகூலத்தை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எடுத்த காரிய ஜெயம் தன்னம்பிக்கை எல்லாம் ஏற்பட்டாலும் எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் அடிவயிறு கழிவுகள் போகிற இடத்தில் சிறு உபத்திரத்தை மருத்துவ ஆலோசனை. சனிக்கிழமையில் சிவாலயங்களுக்கு சென்றுவிட்டு வழிபாடு செய்வது யோகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக கன்னியா ராசிக்காரர்கள் வைகாசி மாதத்தில் சித்திரையுடன் நன்மையாக காணப்பட்டாலும் ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் கவனம். உடைமைகள் விஷயத்தில் கவனம். விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கவனம். யாரை பற்றியும் யாரிடத்தில் புறங்கூறாதீர்கள். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். எந்தவித கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து கையெழுத்திடுங்கள். சட்டத்திற்கு புறம்பான நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். பூர்வீக நோய் உபத்திரங்கள் இரத்த கொதிப்பு சர்க்கரை நோயாளிகள் இரத்தத்தில் கலக்கப்பட பரவக்கூடிய தொற்று நோய் உபத்திரத்தில் அதிகமாக கவனத்துடன் இருப்பது நன்மை. நரசிம்மர் வழிபாடு கன்னிக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் வைகாசியில் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய மாதம். நரம்பு சம்பந்தப்பட்ட கண்கள் சம்பந்தப்பட்ட நோய் சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் தலைவலி தீராத பிரச்சனையாக காணப்படும். அரசு அமைப்பில் மேலதிகாரிகள் உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். வண்டி வாகனம் அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வது பல விதத்தில் நன்மை. சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட யாரிடத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். முடிந்த அளவுக்கு பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு பசுனை கொடுப்பதும் குலதெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் துலாத்திற்கு நன்மை மிக முக்கியம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகம் நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்திகள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுகிறது. துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் மன சஞ்சலத்தை, கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். குடும்பத்தை விட்டு உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக பிரியக்கூடிய அமைப்பு வந்தால் கண்டிப்பாக பிரிந்து கொள்வது நன்மை தரும். இடம் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள், மனை மாற்றங்கள் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமையை குறைப்பதற்கு என்று சிலர் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். எனவே அருகில் உள்ள ராமர் சீதையுடைய கோயில்களுக்கு செல்வது உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் யோகத்தையும் மன சஞ்சலத்திலிருந்து தீர்வதும், எதை செய்தால் பித்தம் தெளியும் என்று தெரியாமல் இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லா விதத்தில் நன்மை, தைரியம், தன்னம்பிக்கை, எதிரிகள் பல முற்றிலும், வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகம், பணத்தட்டுப்பாடு தீர்வது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீர்வது, நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த சட்ட விஷயங்கள் எல்லாம் முடிந்து உங்களுக்கு உண்டான ஆர்டர்கள் கிடைப்பது, தொலைதூர செய்திகள், கடல் கடந்த பயணங்கள், நல்ல விஷயங்கள், வேலையாட்களுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி, தேக ஆரோக்கியம் சீர்பெறுவதற்கு உண்டான அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுவதை சந்தோஷமான அமைப்பாக காணப்படுகிறது. அதே சமயம் கண்டிப்பாக எப்பொழுதும் பைரவரை வழிபாடு செய்வது தைரியம், தன்னம்பிக்கை, மனசஞ்சலங்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய வண்டி வாகன அமைப்பு மிக கவனம். கர்ப்பஸ்திரிகள் சிறிது எச்சரிக்கை. வயிற்று உபத்திரம் உள்ள மகர ராசிக்காரர்கள் அந்த விஷயத்தில் அதிகமான எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பிலெல்லாம் நல்ல விஷயங்கள் காணப்படுகிறது. சுபகாரியத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பது பெரிய அளவுக்கு சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படுகிறது. மகாலட்சுமி தேவிக்கு பசுனை கொடுப்பது இந்த மாதத்தில் அடிக்கடிக்கு செல்வது பெரிய அளவுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், குடும்பத்தில் இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரங்களில் மிக கவனம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் காணப்பட்டாலும் சோம்பலால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்பட்டாலும் சிறு சிறு விஷயங்கள் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். குறிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு இந்த மாதத்தில் இஷ்டப்பட்ட பெண் தெய்வ வழிபாடு பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திவிடும். தடைகள் சுப தடைகளாக மாற்றிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரிய ஜெயம், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை தீர்வது, அரசு அமைப்பில் கௌரவம் பெறுவது, அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்த இடத்திற்கு, உங்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்திற்கு வேலைக்கு போஸ்டிங் கிடைப்பது என்ற எல்லா விதத்திலும் யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக வைகாசி மாதம் கிடைக்கிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தி, குடும்பத்தில் நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், நல்ல செய்திகள், நல்ல அமைப்புக்கு பெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உத்தியோகத்தில் மேன்மை அடையக்கூடிய நல்ல பிராப்தமாக காணப்படுகிறது. எப்பொழுதும் நன்மைகளுக்கும் அனுகூலத்துக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது தடைகளை தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் யாருடைய கலகமும் எடுபடாத அளவுக்கு தட்சிணாமூர்த்தி காப்பாற்றுவார். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் அந்தந்த நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.